வெல்கம் டு சசி மீடியா. இன்னைக்கான ஓட்டிங் ரிசல்ட்டில் என்னென்ன மாற்றங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம 10,000 சப்ஸ்கிரைபரை நெருங்க போகிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக நடந்துடும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே திவ்யா இருக்காங்க. அவங்களுடைய ஓட்டிங் பர்சன்டேஜ் 14.78, 70,000 ஓட்டுகளை தொட்டிருக்காங்க. 70,447 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் திவ்யாவை பிடிக்குது. அது எதை வச்சு பிடிக்குதுன்னா, ஃபர்ஸ்ட் வாரம் வந்த திவ்யாவை தான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கே தவிர, கடந்த 2 வாரமா ஒன்று பண்ணுறாங்களா, வீட்டுக்குள்ளே வந்து நின்றுட்டு நான் சேர்ந்து விளையாடாதீங்க, தனியாக விளையாடுங்க, நீங்கள் கேமே விளையாடல, கேவலமாக இருக்குது வெளியில் அப்படின்னாங்கல்ல, அந்த கேவலத்தை தான் உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை யாருக்குமே பிடிக்கல. இன்னும் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஓட்டுங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாயிரும். போன வாரம்லாம் இந்த டைமில் 1,00,000 தொட்டவங்க இப்போ 70,000 ஓட்டுகளை தான் தொட்டிருக்காங்க. அதனால கேமை தனிச்சு விளையாடணும். அதே போல் இவங்க கானா விண்ணத்தை காலி பண்ணணும். அந்த ஒரு முயற்சியில் மட்டுமே இருக்காங்க. இன்னைக்கு இந்த டாஸ்க்ல கூட இவங்க பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை. ஃபுல்லாகவே அமைதியாக அந்த கிச்சனில் நிற்கிறாங்க, இல்லை சாண்ட்ரா கூட ஒன்று கூட பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த ஒரு விஷயமும் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான். அடுத்தது பார்வதி 13.39, 63,014 ஓட்டுகள் வாங்கி 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. பார்வதியோட கேம் பிளான் என்னன்னா, இந்த விஜேஎஸ் வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு அந்த பழைய மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பழைய குணத்தை எங்கே போய் காமிக்கிறாங்கன்னா, டாஸ்கில் காட்டுறாங்க. டாஸ்கில் காமிச்சா நம்மளை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத அவங்க அழகாக பண்ணுறாங்க. அதை இவர் கண்டுபிடிச்சிட்டார். சபரியும் எஃப்ஜேயும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை ஒரு தனி வீடியோவை நான் கொடுக்குறேன், ஏன்னா பெரிய லென்த்தான கான்வர்சேஷன். ஆனால் இவங்களுடைய கேம் அப்படி தான் இருக்குது. டாஸ்கில் போய் பர்சனல் வெஞ்சன்ஸை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அரோராவாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அந்த டாஸ்கில் பண்ணால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிறத பண்ணுறாங்க. இவங்களும் அந்த டீமில் சாண்ட்ரா கூட போய் சேர்ந்தது இவங்களுக்கான மைனஸ் தான். திவாகருடைய ஓட் பேங்க் எப்படி காலியானுச்சோ அதே போல தான் இவங்களுக்கும் ஆக போகுது. அதை புரிஞ்சுக்கிட்டு இவங்க வெளியில் வரணுங்கிறது என்னுடைய பர்சனல். அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் இடத்துக்கு இவங்களுக்கும் ஒரு 7,000 ஓட்டுகள் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அந்த 7,000 ஓட்டுகளை ஈஸியாக ரன் பண்ணிடலாம். ஒழுங்காக கேமில் ஃபோக்கஸ் பண்ணால் முதல் இடத்துக்கும் வரலாம். ஏன்னா 2வது இடம் வந்தவங்களுக்கு முதல் இடம் வரத்துக்கு பெரிய இது கிடையாது. இன்னும் ஒரு 7,000 ஓட்டுகள் தான் இருக்குது. அதை இன்னைக்கு ஸ்கோர் பண்ணால் கூட, இண்டிவிஜுவலாக ஸ்கோர் பண்ணால் கூட அதை அடைஞ்சிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, விக்கல்ஸ் 10.64, 50,692 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. விக்கல்ஸ் இந்த வாரம் அடுத்த வாரம் கேப்டன்ஷிப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா விக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு என்டர்டைமில் பிச்சு உதறிக்கிட்டு இருக்காரு லைவ்லலாம். அவருடைய கேம் பிளான் அந்த என்டர்டைம் அதை கொடுத்தாங்களே, அதை சிறப்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த டீமையும் லீட் பண்ணுறாரு நல்லா. என்ன அப்படின்னா, இந்த வாரம் கேப்டன் இதில் அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க டீம் ஜெயிக்கிறதுக்கு. அப்படி வந்தால் கூட சாண்ட்ரா, திவ்யா அவங்க ஒரு குரூப்பீசம் பண்ணுறாங்களா, அவங்க பிரச்சனை தான் கொண்டு வரதா இப்போ பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அதெல்லாம் தாண்டி, தடைகளை தாண்டி அவர் அங்கே வருவாரான்றது தெரியல. விக்ரமுக்கும் இவங்க பார்வதிக்கும் ஒரு 13,000 ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. அதை தொடுவாரா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அவருடைய கேம் நல்லா இருந்ததுன்னா ஓட்டுகள் நைட்டு விழும் அப்படிங்கிறது தான். அதை பொறுத்து இருந்து பார்க்கணும். எபிசோடு பார்த்துட்டு ஓட்டு போடுவாங்க இல்லையா, அதில் அவர் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த இடத்துல சபரி 9.11, 43,367 ஓட்டுகள். இன்னைக்கு கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காரு. 1 hour எபிசோடு பார்க்கும் பொழுது தான் அது தெரியும். 2வது இவரும் எஃப்ஜேவும் தான் உட்காந்து அந்த வைல்ட் கார்டோடைய கேமை கரெக்டாக அனலைஸ் பண்ணுறாங்க. இவங்களுடைய பிளான் என்ன அப்படிங்கிறத நாளைக்கு கண்டிப்பாக அந்த வீடியோ நான் போடுறேன். அந்த வீடியோவில் எல்லாத்தையும் பிச்சு உதறாங்க. போன வாரம் எஃப்ஜே எதுக்கு கேப்டனாக கொண்டு வந்தாங்கன்றது எஃப்ஜே சொல்கிறாரு. அதே போல் பார்வதியோடைய கேம் பிளான் என்ன, திவ்யாவுடைய கேம் பிளான் என்ன, பிரஜன் நல்லா இருக்காரு, அதுக்கப்புறமேட்டு சாண்ட்ரா கூட போனாருன்னா வேற மாதிரி மாறிடுறாரு அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சூப்பராக எமோஷ்னலாக ஒருத்தவங்களை டவுன் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, அதை வச்சு கேமும் ஆடணும் அப்படிங்கிறது தான். பார்க்கலாம் வருகிற நாட்களில் என்ன பண்ணுறாங்கன்னு. இவருக்கும் விக்ரமுக்கும் ஒரு ஓட் பேங்க் ஒரு 7,000 ஓட்டுகள் தான். இன்னைக்கு நைட்டே அதை தொடர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எபிசோடில் நிறைய விஷயங்கள் வந்துச்சுன்னா கடன்னு விக்ரம் இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஓட்டிங்கில் முதல்ல நல்லா இருந்தவர் இப்போ ரொம்ப டவுன் ஆகிட்டார். அப்படின்னா அவர் இந்த இடையில சில விஷயங்கள் அவருக்கு அப்படியே அமைதியாக இருந்தது, இந்த மாதிரியான விஷயங்கள் அவருக்கு மைனஸாக போயிடுச்சு. அதை தாண்டி வருவாரா அப்படிங்கிறது தான். அடுத்தது கெமி 6.53, 31,105. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம், ரொம்ப மாதங்களுக்கு அப்புறம் மன்னிச்சிங்க, ரொம்ப நாட்களுக்கு அப்புறம் மன்னிச்சிங்க. இவங்க ப்ரோமோவிலே இது வரைக்கும் வந்ததில்லை, இன்னைக்கு முதல் முறையாக வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான். ஏதோ ஒன்று அலுவலகத்துக்காவது காமிச்சிருக்காங்களே, எப்பா நம்ம பேசுறதெல்லாம் அவங்களுக்கு காதில் கேட்டிருக்கு போல. பிபி டீமுக்கு 31,000 ஓட்டுகள், அவருக்கும் சபரிக்கும் ஒரு 11,000 ஓட்டுகள் இருக்குது. அதெல்லாம் பீட் பண்ணுவாங்களான்னு தெரியல.
ஏன்னா ஓட்டு போடுறது யாருன்னே நமக்கு தெரியல அப்படிங்கும்போது அதை பீட் பண்ணுவாங்கலாம் பண்ணுவாங்க. முதல் இடத்துக்கு கூட அவங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கெமி யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். கெமி வந்து ஃபர்ஸ்ட் வீக் இருந்த கெமி வந்து அப்படியே டவுன் ஆனாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவுமே பண்ணல. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் வீக் இருந்த கெமி எங்க போனாங்க? சேஃப் கேம் ஆடலாம் ஆடினா நம்ம வீட்டுக்குள்ள ரொம்ப நாள் சர்வேல் பண்ணலான்றதெல்லாம் தப்பு. ஓரளவுக்காவது ஏதாவது பண்ணணும்ல அந்த கேமுக்காக. அதனால கெமிக்கு ஓட்டு போடுறவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. கேம் விளையாட சொல்லுங்க, அவ்வளவுதான். கேம் விளையாண்டா எல்லாரும் பாராட்ட போறாங்க. எல்லாரையுமே நம்ம திட்டிட்டு தான் இருக்கோம் கேம் விளையாடாதவங்கள. அந்த வீட்டில் போய் அமைதியாக உட்காந்துட்டு இப்போ பாருங்களேன், கண்டென்ட்டே இல்லை சாப்பாடுக்காக, அதுவும் அந்த பிரச்சனை வாண்டடா போய் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களா? அந்த பிரச்சனை வாண்டடா இவங்களே போய் திவ்யாட்ட பண்ணியிருக்காங்க. அதுதான் சொல்றேன், சாப்பாடு பிரச்சனைக்காக மட்டுமே ஒரு ப்ரோமோல அவங்க வந்திருக்காங்க அப்படின்னா, அந்த வெளியில வந்து அவங்க இப்ப திவாகர் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, வெளியில வந்து அவர் என்னென்ன விஷயங்கள் பேசுறாரு, எல்லாத்தையுமே பேசுறாரு. அப்ப அவருக்கு அவ்வளவு விஷயங்கள் கையில இருக்குங்க. ஒரு ஒரு சண்டை போட்டு ஏதோ ஒண்ணு சண்டை போட்டது. இப்ப இன்டர்வியூல கேள்வி கேட்கறாங்களா, கெமி போனா என்ன கேள்வி கேட்பாங்க சொல்லுங்க? அதுதான் சொல்ல வரேன். அதனால கேம் விளாண்டா ஓகே தான் என்னை பொறுத்த வரைக்கும். பர்சனலாக அவங்க மேலே எனக்கு எந்த ஒரு குற்றச்சாட்டும் கிடையாது. ஏன்னா ஏதாவது பண்ணாதானே நம்ம சொல்லலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா 6.43%, 30,632 ஓட்டுகள். இவங்களை பற்றி நம்ம நிறையா பேசிட்டோம். பேசி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இவங்களுடைய கேம் வந்து மற்றவங்களை காலி பண்ணிட்டு நம்ம வந்து டைட்டில் வின் பண்ணலான்னு. டாப் 5ல சத்தியமாக இவங்க வரமாட்டாங்கிறத நான் அடித்து சொல்கிறேன். வேணா அந்த ஃபைனல் ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு போவாங்க. சேனல் வந்து யூஸ் பண்ணிக்குமே. நெகட்டிவாக போனால் போய்க்கோ, அவ்வளோதான். உன் பேர் தானே கெட்டு போகுது, அவ்வளவுதான். உன் பேர் கெட்டு போச்சுன்னா அதுக்கப்புறமேட்டுக்கு யாராலையும் எந்த ஒரு ஃபீல்டுலையும் போய் நிற்க முடியாது. அதை வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டு கேம் விளாடணும். கேம் விளாடுங்க, கொஞ்சம் பாசிட்டிவாக விளையாடுங்க. அந்த இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா குரூப் டிஸ்கஷன் வேண்டான்றாங்க. குரூப்பீஸை வேணாம், அதை விட்டுட்டாவே தனிச்சு ஆடினாவே உங்களுக்கு நல்ல பேர் கிடைச்சிரும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருத்து. இவங்களுக்கும் கெமிக்கும் ஒரு 1000 ஓட்டு டிஃப்ரெண்ட். அது இன்னைக்கு கூட மாறலாம் அப்படிங்கிறது தான். அடுத்தது கனி 6.29, 29,982 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. கனியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்னைக்கு அந்த சாம்பார் டீம்லேருந்து ஆக்டிவாக கேம் விளாடுறது அவங்க ஒருத்தவங்க தாங்க. பிக்கல்ஸ் வந்து இந்த வாரம் வந்து ஒஸ்ட்டுன்னு சொன்னாங்கன்னா பெரிய பஞ்சாயத்து ஆயிரும். ஏன்னா எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்காங்க. கிச்சன்லேயும் இருந்திருக்காங்க. அந்த சாண்ட்ரா சில இடங்களில் அவங்களை டாமினேட் பண்ணி உள்ள உடலை அவங்களும் வெளியில் வந்துட்டாங்க. ஆனால் விக்கல்ஸ் சொல்கிற எல்லா டாஸ்கையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் ஒஸ்ட்டு மட்டும் சொன்னாங்கன்னா அவனுக்கு குரூப்பாக பண்ணானுங்கன்னா அவனுக்கு கடுப்பாயிடணும் அவனுங்களை அப்படிங்கிறதான். இவங்களுக்கும் சாண்ட்ராவுக்கும் 1000 ஓட்டு கூட கிடையாது. ஒரு 100 200 ஓட்டு 600 ஓட்டு தான். அவங்க 30,600, இவங்க 29,982. ஒரு 600 ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் இருக்கு. சொல்ல முடியாது. இவங்க 2 பேருக்குமே உண்மையாகவே போட்டி தான் போயிட்டு இருக்கு எங்க ஓட்டிங்கில். அடுத்தது அரோரா 6.15, 29,207 ஓட்டுகள், 297 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. இவங்களுக்கும் கனிக்கும் வந்து ஒரு 500 600 ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. இவங்களும் கனியை பீட் பண்ணணும். அதுக்கு இன்னைக்கு டாஸ்க் ஏதாவது பண்ணியிருந்தா கண்டிப்பாக அது நடக்கும். அடுத்த இடத்துல இருக்காரு நம்ம பேப்பர் ரவுடி பிரஜன் வந்து 5.89, 28,069 ஓட்டுகள் வாங்கியிருக்காரு. மேலே இருக்கவங்களுக்கு இவங்களுக்குமே ஒரு 1000 ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. கண்டிப்பாக தொட மாட்டார். ஏன்னா இன்னைக்கு அவர் எதுவுமே பண்ண மாட்டார். அப்போ எபிசோடில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு குரூப் டிஸ்கஷன் பிளாஸ்மா டிவி முன்னாடி பேச சொல்லுவாங்க. நாமினேட் பண்ணுங்க, ஏதாவது சொல்லுங்க, கருத்து சொல்லுங்கன்னு. இவரை அந்த கருத்து சொல்கிற ஏதாவது ஒரு இடத்துல இவர் வருவாரான்னு பார்த்தா அதெல்லாம் கட் பண்ணிடுவாங்க. நீங்கள் நல்லா பாருங்களேன், ஒரு 5 பேர் இதை தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் காட்டுறது கிடையாது. நாமினேஷன் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் பிளாஸ்மா டிவி முன்னாடி ஓட்டிங்க்கு கையை தூக்கி சொல்லுவாங்கல்ல, அதில் இதெல்லாம் காட்டவே மாட்டாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். 2 விஷயம் இருக்குது. ஒன்று பேரை கெடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது, இன்னொன்று நீங்கள் பிடுங்கினது எல்லாமே தேவையில்லாத ஆணிகள் தான். அதனால அதை காட்ட எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு பிடுங்கி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது வியானா 5.87, 27,961 ஓட்டுகள். அவருக்கும் பிரச்சனைக்குமே வந்து ஒரு 1000 ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்கு. 1000 ஓட்டுலாம் இல்லை, 100 ஓட்டு இருக்கு, அவ்வளோதான். இவங்க 900, அவர் 28,069 தானே. இவர் 27,961 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. எப்போ வேணால் மாறலாம். இன்னைக்கு நைட்டு கூட இவங்களுடைய ஓட்டுகள் மாறலாம். இவங்க எந்த டீமில் இருக்காங்கன்னே தெரிய மாட்டேதுங்க. வியானா எஃப்சியை கூட ஒரு லவ் ட்ராக் மாதிரி போகுது. அந்த பக்கம் பார்த்தா சாண்ட்ரா கூட சுற்றிட்டு இருக்காங்க. நல்ல செம பிளான் இல்லை. இந்த மாதிரிலாம் சுற்றினா சூப்பராக இருக்கும் எல்லாருக்கும். ஒருத்தவங்க 2 பக்கமும் கன்ஃபியூஸ் பண்ணால் இங்கேயே இருந்துக்கலாம் அங்கேயே இருந்துக்கலாம் அப்படின்னும் போது அதிகமாக நாமினேஷனில் வரமாட்டாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது. இந்த பேருங்க யாரும் நெகட்டிவாக சொல்ல மாட்டாங்க. அடுத்தது அமித் 5.26, 25,070 ஓட்டுகள் வாங்கியிருக்காங்க. ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார். வெளியில் போக வேண்டிய இருந்தவர் நல்ல பொசிஷனுக்கு வந்துட்டார். அப்படிதான். இவரை பற்றி சொல்கிறதுக்கு ஓரளவுக்கு விளையாடுறாரு. ஆனால் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக வந்தால் இன்னும் கொஞ்சம் இந்த கேமை தாண்டி வீட்டு பிரச்சனைகளில் இவர் முன்னாடி நின்று சில விஷயங்கள் கேள்வி கேட்டாவே நல்லா இருக்கும்.
லைம் லைட்டில் வந்துருவார் அப்படிங்கிறது தான் பார்க்கலாம். அடுத்தது சுபிக்ஷா ரம்யா. சுபிக்ஷாவுக்கும் வந்து 23,767, ரம்யா 22,405 ஓட்டுகள். 1000 ஓட்டு டிஃப்ரெண்ட் வருது சுபிக்ஷாவுக்கும் ரம்யாவுக்கும். கடைசி இடத்துல தான் ரம்யா இருக்காங்க. ஸோ இந்த வாரம் ரம்யா போயிடுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே, அவங்கள அனுப்பிடுங்க ஏன் தேவையில்லாம அப்படின்ற மாதிரி தான் கேட்டுட்டு இருக்காங்க. டபுள் எவிக்ஷனில் அதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட எண்ட் கார்டில் அதை கொடுக்குறேன். டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, யார் யார் போக போகிறாங்கன்னு மதியானமே போட்டிருக்கேன். இப்போ இந்த எண்ட் கார்டில் வரும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி நாளை காலையில் இன்னைக்கு நைட்டு 2 மணிக்கு மிட் நைட் வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.